ஸோ மாண்புமிகு பறை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. படத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஒரு பறை இசை கலைஞர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இப்போது அப்கமிங் ஜென்ரேஷன். இவ்வளோ நம்ம வந்து என்னதான் டெவலப்மெண்ட் ஆனாலும், எவ்வளோ நேனோ டெக்னாலஜிலேருந்து எல்லோரும் வந்தாலும், ஸோ இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன்லேயும் இந்த மாதிரி இருக்குது, இன்னும் கிராமத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எடுத்துரைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அந்த படம் வந்து வெற்றியடைய. மாண்புமிகு பறைப்படம் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஒரு ஃபஸ்ட்டு ஷோ இதுதான். இன்றைக்கி 12 பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினியோட பிறந்தநாள். அதையும் மீறி இந்த தேட்டரில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு கதைக்களத்துக்காக வந்து பார்க்குறதுக்காக மக்கள் வந்திருக்காங்க. சமூகத்தில் இப்போ ஒரு இந்த பறை வாசிக்கிறவங்கள பற்றியான ஒரு சின்ன ஒரு இதில் தடுமாற்றமெல்லாம் இருக்குது. அதை பற்றி போக்குற விதமாக இந்த படம் கதை எடுத்திருக்காங்க. மக்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா லியோ சிவகுமார், காயத்ரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. மக்கள் வந்து குடும்பத்தோடு தேட்டரில் பார்க்கலாம். பறை படம் மாண்புமிகு பறைன்னு சொல்லுவாங்க இந்த படத்தை. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் உண்மையாகவே வேறு லெவல், அடிப்பொலியாக இருந்துச்சு. ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஆக்டிங் எல்லாமே செம. ஹீரோயின்ஸ் எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அந்த டீம் கூட இருந்து டான்ஸ் ஆடினாங்கள்ல, அந்த டீமும் செமையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து ஒரு பறை இசை கலைஞரோட ரியல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறை இசை கலைஞர்களை ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கீழ்த்தரமாக அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், அவங்க இந்த இடத்துல தான் உட்காரணும், அவங்க இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு தாழ்ந்த நிலையில் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி இந்த படம். அதில் தேவா சாரோட மியூசிக் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸு, நல்ல ட்விஸ்ட்டு. இன்டர்வலுக்கு பிறகு படம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. படம் முடிகிறப்ப கதாநாயகி வந்து ஒரு கிளைமேக்ஸில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாம் குடும்பத்தோடு வந்து ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் வந்து நான் வித்தியாசமாக பார்த்தது படத்தோட கிளைமேக்ஸ் தான். அதில் கதாநாயகியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸில் எல்லோரும் எந்திரிச்சு கைத்தட்டுற மாதிரி இருக்கான். அப்புறம் என் பையன் அந்த படத்தில் வர்ற என்ட்ரி வந்து என் பையனுக்கு இது வரைக்கும் மற்ற படங்களில் கொடுக்கப்படாத ஒரு என்ட்ரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால் என் பையனுக்கு இது ரொம்ப அருமையாக பேசப்படுகின்ற படமாக இருக்கான். பிரான்ஸ் நாட்டினுடைய ஹேன்ஸ் திரைப்பட விருது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிறது உண்மையிலே பொருத்தமான ஒரு விருது. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கெல்லாம் அங்கேயும் பார்த்துட்டு என்னையும் ஒரு பார்வை பார்த்தாங்க, இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால் என் பையன் படத்தை நான் பார்த்துட்டு நான் அதை எப்படி ரசிக்கிறேன்ட்டு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்டர்வலில் கூட எல்லோரும் எந்திரிச்சு எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆடியன்ஸு என் பையனை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக.